Hyundai நிறுவனம் புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிற 14.99 lakh ரூபாய் SUV ஏலத்துக்கு விடப்படுற மஹிந்திரா தார் ராக்ஸோட முதல் கார். MG நிறுவனம் புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிற 9.9 lakh ரூபாய் பெரிய சைஸ் SUV, நிசான் மேக்னெட் ஃபேஸ் லிப்டோட லான்ச் டேட் மற்றும் டாடா மோட்டார்ஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் கார்ஸ்னு அறிமுகப்படுத்தியிருக்கிற எக்கச்சக்கமான டிஸ்கவுண்ட்ஸ் கூட ஃபோர்ட் இந்தியாவோட கம்பேக் உறுதியா இருக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் கடந்த வாரம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த அனைத்து தகவல்களையும் ஒரே வீடியோல பார்க்க போறோம். Hyundai நிறுவனம் அவங்களுடைய கிரெட்டா பேஸ் பண்ண ஆல்கசாரை ரீசெண்டா ரிவீல் பண்ணிருக்காங்க. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 14.99 lakhs எக்ஷோரூம் அப்படிங்கிற அட்ராக்டிவ் பிரைஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே இந்த கார் 16.5 lakhsல இருந்து ஆரம்பமா இருந்தது. இப்போ 1.5 lakh rupees குறைச்சிருக்காங்க. இது கூடவே ஃபீச்சர்ஸையும் ரிமூவ் பண்ணிருக்காங்க. பட் லேட்டஸ்ட் எடிஷன்ல எக்கச்சக்கமான மாடர்ன் டே ஃபீச்சர்ஸ் டாப் எண்ட்ல ஆட் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு 10.25 inch dual screen, dual zone climate control, level 2 ADAS, adaptive cruise control அப்படின்னு பல விஷயங்கள் ஆட் ஆயிருக்கு. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்கிரீன்ல பெட்ரோல் மற்றும் டீசல் வேரியண்டோட வெவ்வேறு பிரைசிங்கை பாப்பீங்க. ஓவராலா XUV700, சஃபாரி போன்ற கார்களோட காம்பீட் பண்ணுது இந்த Hyundai Alcazar ஃபேஸ்லிஃப்ட். MG நிறுவனம் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்டா அவங்களுடைய பேட்டரி as a சர்வீஸ் அப்படிங்கிற புதிய கான்செப்டை ரிவீல் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய வின்சர் EV வெறும் 9.99 lakhsல இருந்தே ஸ்டார்ட் பண்றாங்க. பட் பேட்டரிக்கு நீங்க தனியா பே பண்ண வேண்டியிருக்கும் பர் கிலோமீட்டருக்கு 3.5 rupees அப்படின்னு பர் கிலோமீட்டர் பேட்டரி சார்ஜா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது கூடவே நீங்க சார்ஜிங்க செப்பரேட்டா பண்ண வேண்டியிருக்கும். உங்களுடைய இனிஷியல் காஸ்ட்டை கம்மி பண்றதுக்காக இந்த சர்வீஸை கொடுக்கறதாவும் MG நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இதே செக்மெண்ட்ல இருக்கிற கார்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல விற்பனையாகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெசிபிகேஷனா பார்க்கும்போது 38 kWh பேட்டரியோட 136 PS பவர் மற்றும் 200 Nm டார்க்கோட 330 ரேஞ்சோட இந்த புதிய வின்சர் EV இருக்கு. கிட்டத்தட்ட கிரெட்டா செக்மெண்ட்ல கம்ஃபர்டபுளான 5 சீட்டரா இந்த காரை லான்ச் பண்ணிருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் XUV400 மற்றும் ZS EV போன்ற கார்களோட காம்பீட் பண்ணும். பட் குறைந்தபட்ச இனிஷியல் காஸ்டோட பேட்டரியை சர்வீஸா ப்ரொவைட் பண்றது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்தா பார்க்கணும். மஹிந்திரா தார் ராக்ஸை ரீசெண்டா ரிவீல் பண்ணிருந்தாங்க. இந்த காரோட ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி தொடங்கியாச்சு. இந்த காரோட ஃபர்ஸ்ட் காரோட வின் நம்பர் 0001 அப்படின்னு தொடங்குற காரை ஆக்ஷன் பண்ணவிருக்காங்க. இந்த கார் விற்பனையாகிற தொகையை குட் காஸ்க்காக டொனேட் பண்ணவிருக்கிறதாகவும் செப்டம்பர் 12ஆம் தேதியிலிருந்து இந்த காரோட ஆக்ஷனும் தொடங்கியிருக்கு. ஏற்கனவே மஹிந்திரா தார் 3-door வெர்ஷன்ல இதே மாதிரி ஆக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த கார் கிட்டத்தட்ட 1,11 லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆனிச்சு. இப்போ இந்த 5-door டாருக்கும் ஆக்ஷன் மூலமா கிடைக்கிற தொகையை சேரிட்டிக்கு யூஸ் பண்ண போறதாகவும் மஹிந்திரா தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவோட ஒன் அண்ட் ஒன்லி லிமோசைன் காரான கியா கார்னிவலோட புக்கிங்ஸை அபிஷியலா தொடங்கியிருக்காங்க கியா நிறுவனம். செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து இந்த காரோட புக்கிங்ஸை நீங்க பண்ண முடியும். பிரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் அக்டோபர் 3ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. கியா கார்னிவலை நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா 2 lakh rupees டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். கரண்டா இருக்கிற கியா கார்னிவலை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பிரீமியம் வெர்ஷனா இந்த கார் இருக்கும். ஏற்கனவே இருக்கிற 2.2 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின் தான் இந்த கார்லயும் கண்டினியூ ஆகும். அது கூடவே 12 ஸ்பீக்கர் போஸ் ஆடியோ சிஸ்டம், 12.3 inch இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மற்றும் ADAS சூட் இந்த கார்ல ஃபுல்லி லோடட் வேரியண்டா வரவிருக்கு. கிட்டத்தட்ட ஃபார்ச்சுனர் மற்றும் எக்ஸ்ட்ரைல் போன்ற கார்களோட பிரைசிங்ல பெரிய லிமோசைன் எக்ஸ்பீரியன்ஸை கியா கார்னிவல்ல பெற முடியும். இப்போதைக்கு இனோவா ஹைக்ராஸ், டொயோட்டா வெல்ஃபயர் போன்ற கார்கள் இந்த காருக்கு காம்படிஷன் ஆயிருக்கு. ஸ்கோடா நிறுவனம் இந்தியாவுல sub 4 meter காம்பாக்ட் SUV லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இதை பேஸ் பண்ண Volkswagenோட sub 4 meter காம்பாக்ட் SUV இப்போ பிரேசில்ல டீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட டாய்குனோட மினி வெர்ஷன் போல இருக்கிற இந்த காருக்கு பிரேசில்ல எக்கச்சக்கமான வரவேற்பு இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. 1 liter TSI இன்ஜினோட இந்த கார் வரவிருக்கு. sub 4 meter கேட்டகரி அப்படிங்கிறதுனால டாக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்கோடா தான் லான்ச் பண்ணுவாங்க. அதன் பிறகுதான் Volkswagen இந்த sub 4 meter SUV லான்ச் பண்ணுவாங்க. வென்யூ, பிரெசா, நெக்ஸான் போன்ற கார்களோட இந்த கார் காம்பீட் பண்ணும். இந்த செக்மெண்டோட பவர்ஃபுல் இன்ஜினாவும் 1 liter TSI இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மாருதி சுசுகி அவங்களுடைய ஸ்விஃப்டை ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த காரோட CNG வெர்ஷனையும் லான்ச் பண்ணிருக்காங்க. வெறும் 8.2 lakhsக்கு எக்ஷோரூம் பிரைஸ்ல இந்த காரோட ரேஞ்ச் தொடங்குது. CNG அப்படிங்கிறதுனால மைலேஜ் கான்ஷியஸ் பையர்ஸ்க்காக தான் இந்த காரை லான்ச் பண்ணிருக்காங்க. CNG வெர்ஷன்ல 32.85 km/kgக்கு இந்த கார் டிராவல் பண்ண முடியும். இதன் மூலமா மோஸ்ட் அஃபோர்டபுள் மற்றும் மாடர்ன் டே லுக்கோட உள்ள ஸ்விஃப்ட் இப்போ ஃபியூல் எஃபிஷியன்ட் காராவும் மாறி இருக்கு. ஏற்கனவே டீசல் இல்லாத பிரச்சனையை CNG மூலமா தான் மாருதி சுசுகி நிறுவனம் நிவர்த்தி பண்ணி வராங்க. இந்த மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் CNG ரைவல்ஸ் கொடுக்கிற டீசல் காம்படிஷனை டேக் ஆன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிசான் மேக்னெட்டோட ஃபேஸ் லிஃப்டை இந்தியா முழுவதும் அக்ரெசிவா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அபிஷியலா அவங்க தரப்புல இருந்து டேட்டையும் ரிவீல் பண்ணிருக்காங்க. அக்டோபர் 4ஆம் தேதி நிசான் மேக்னெட்டோட ஃபேஸ் லிஃப்ட் வெளிவரும் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. ஏற்கனவே இந்தியாவோட பட்ஜெட் SUV செக்மெண்ட் கேட்டகரியில மேக்னெட் வேல்யூ ஃபார் மணி காரா இருந்து வருது. மாடர்ன் டே ஃபீச்சர், சன்ரூஃப் போன்ற விஷயங்கள் ஆட் ஆகாத காரணத்தினால காம்படிஷனோட கொஞ்சவே லேக் ஆயிருந்தது. இப்போ ஃபேஸ் லிஃப்ட் மூலமா எல்லா ஃபீச்சர்ஸையும் ஆட் பண்ணி கூடிய விரைவில் லான்ச் பண்ணவிருக்காங்க. ஏற்கனவே நிசான் எக்ஸ்ட்ரைல கடந்த மாதம் லான்ச் பண்ணாங்க நிசான் நிறுவனம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஃபேஸ் லிஃப்ட் மூலமா நிசானோட போர்ட்ஃபோலியோ இன்னுமே அப்கிரேட் ஆகும் அப்படிங்கிறது அனைவருடைய எதிர்பார்ப்பா இருக்கு.
ஃபோர்ட் இந்தியாவோட கம்பேக்கை உறுதிப்படுத்துற வகையில கடந்த வாரம் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஃபோர்ட் அபிஷியல்ஸ் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க. ஃபோர்ட் இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் கன்ஃபார்மா தொடங்க போகுது அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இதன் மூலமா எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணவிருக்காங்க. கூடிய விரைவில் இந்தியாவிலையும் ஹை அண்ட் கார்ஸை லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் டியாகோ, பஞ்ச், நெக்ஸான் அப்படின்னு 3 எலக்ட்ரிக் கார்கள் வச்சிருக்காங்க. இப்போ கர்வும் ரீசெண்டா ஆட் ஆயிருக்கு. ஆஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் டியாகோவை பொறுத்த வரைக்கும் 40,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. என்ட்ரி லெவல் வேரியண்ட்டை தவிர பஞ்ச் ஈவிக்கு 1,20,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்க்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இது வண்டியோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்லேயே பண்ணிருக்கிறதுனால ஆன் ரோட் காஸ்ட்ல எக்கச்சக்கமான டிஃபரன்ஸ் இருக்கும் ரெகுலரான பிரைசிங்கை கம்பேர் பண்ணும்போது. இது கூடவே ரன்னிங் காஸ்ட்டை இன்னுமே கம்மி பண்றதுக்காக 6 மாதங்கள் ஃப்ரீ சார்ஜிங் டாடாவோட பவர் ஸ்டேஷன்ஸ்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது எலக்ட்ரிக் கார் பையர்ஸுக்கு, அதுவும் டாடா மோட்டார்ஸோட எலக்ட்ரிக் கார் பையர்ஸ் ரொம்பவே அஃபோர்டபுள் ஆப்ஷனா அமையும். மறுபக்கம் டாடா மோட்டார்ஸோட பெட்ரோல், டீசல் கார்களுக்கும் விலை குறைப்பு அறிவிச்சிருக்காங்க. இதன்படி டியாகோவோட ரேஞ்ச் இப்போ 4.99 லேக்ஸ்ல இருந்து தொடங்குது. ஆல்ட்ரஸோட ரேஞ்ச் வெறும் 6.49 லேக்ஸ்ல இருந்து தொடங்குது. நெக்ஸானோட ரேஞ்ச் பழைய மாதிரியே 7.99 லேக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. டாடா ஹேரியர் மற்றும் சஃபாரியோட ரேஞ்ச் கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் வரைக்கும் குறைச்சி 14.99 லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே கஸ்டமர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 45,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பெற முடியும். பிரைஸ் கட்ட பொறுத்த வரைக்கும் டியாகோவோட சர்டன் வேரியண்ட்டுக்கு 65,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. அதோட செடான் வெர்ஷனான டிகோர் வேரியண்ட்டுக்கு 30,000 ரூபாய் கம்மி பண்ணிருக்காங்க. ஆல்ட்ரோஸுக்கு 45,000 ரூபாய் குறைச்சிருக்காங்க. நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் 80,000 ரூபாய் பிரைஸ் கட் பண்ணிருக்காங்க. இதுல பெரிய சேஞ்சஸா ஹேரியர் மற்றும் சஃபாரிக்கு 1,80,000 ரூபாய் வரைக்கும் விலை குறைப்பு செஞ்சிருக்காங்க. இதே செக்மெண்ட்ல இருக்கிற XUV 700 கூட ரீசெண்டா பிரைஸ் கட் பண்ணாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து டாடா ஹேரியர் மற்றும் சஃபாரி, ஹியூண்டே கிரெட்டாவோட பிரைஸ் பாயிண்ட்லேயே அவைலபிளா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க ஒரு பெரிய சைஸ் SUV பாக்குறீங்க, அதுவும் டாட்டாவோட 5 ஸ்டார் சேஃப்டியோட வேணும் அப்படின்னா இந்த டைம்ல வாங்குறது ரொம்பவே சிறப்பான விஷயமா இருக்கும். ஸோ கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வு அனைத்தையும் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.